செய்கிறவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய அருகாமையிலே இருக்கிறவர். தண்ணீரை இரத்தமாய் மாற்றின தேவனுக்கு என் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிறதற்கு அவரால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஃபர்ஸ்ட் அவனுடைய குடும்பத்தில் அபிஷேகம். இரண்டாவது வேதம் சொல்லுது அவனுக்கு எப்ரோன் என்கிற இடத்துல இரண்டாவது அபிஷேகம். மூன்றாவது தான் கர்த்தர் அவனுக்கு சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலையும். ஃபர்ஸ்ட் அபிஷேகத்திற்கு ஒரு முதல் அபிஷேகத்திற்கு ஒரு காரியம் இருக்குது. ஃபர்ஸ்ட் அபிஷேகம் என்னன்னா வேறு விரிப்பின் அபிஷேகம். உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மறந்திருக்கலாம் ஒருவேளை. ஃபர்ஸ்ட் அபிஷேகம் வேறு விரிக்கப்பட்ட அப்படின்னா ஆண்டவர் ஏற்கனவே இருக்கிற இடத்திலிருந்து அந்த முதல் அபிஷேகத்தை குறித்து கொடுத்து வேறு விரிக்கிறாரு. நீ செப்பரேட் அப்படின்னு சொல்றாரு, நீ தனி அப்படின்னு சொல்றாரு. அவர்களோட நீ மிங்கிளாக முடியாது, நீ அவர்களோட ஒத்து போக முடியாது, அவர்களுக்கும் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் சில நேரத்தில் அந்நிய நுகத்துல நம்ம இணைக்கப்படக்கூடாது அப்படின்னு ஏன் நமக்கு சொல்றாங்கன்னா, நம்மளால அப்படி செட் ஆக முடியாது. ஒன்று நீங்கள் நல்லா நினைச்சுக்குங்க, பணத்தை வச்சு ஒரு ஆண்டவரை அறிஞ்ச தேவனுடைய பிள்ளைனால, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைனால, அபிஷேகம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளைனால பணத்தை வச்சு உங்க குடும்பத்தை நடத்தவே முடியாது. சொத்துக்களை வச்சு உங்க குடும்பத்தை நடத்தவே முடியாது. நீங்க இயேசு இல்லாம கண்டிப்பா சொல்றேன் உங்க ஃபேமிலியை உங்களால நடத்தவே முடியாது. ஆனா அதே நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் உங்க கணவன் ஸ்பிரிச்சுவலா இருந்தாருன்னு வச்சுங்களேன், உங்க மனைவி ஆண்டவரோட நடக்கிறவங்களா இருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்க ரொம்ப அழகா உங்க குடும்பத்தை நடத்துவீங்க. பஞ்ச காலத்திலும் நீங்கள் புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள். ஆனா இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்டுறோம். ஆனா உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷனால இதெல்லாம் இல்லாம வாழ முடியாது. அவங்களுக்கு சொத்து வேணும், அவங்களுக்கு சுகம் வேணும், மற்றதெல்லாம் அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அதுவல்ல. நமக்கு எதுதான் முக்கியம்னா ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்கள், நமக்கும் அவர்களுக்கும் ஐக்கியமே இருக்காது. அவர்களோட நம்ம ஒத்து போக முடியாது. அவர்களோட அவங்களுடைய பேச்சு மாதிரி நம்ம பேச முடியாது. அவர்களுடைய பழக்க வழக்கம் நமக்கு செட் ஆகாது. அதனால தான் ஃபர்ஸ்ட் அபிஷேகமே என்ன அபிஷேகம்னா வேறு விரிக்கப்பட்ட அபிஷேகம். ஆமென். எத்தனை உலகத்தில் ஜனங்கள் இருந்தாலும் உங்களை தனியா தெரிகிற அளவிற்கு உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைப்பாராக. ஆமென்.